சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. சுவிட்சர்லாந்து வர்த்தக நிலைப்பாடு ஆய்வில். ஜெனீவாவில் மீண்டும் அமெரிக்க ஈரான் அணு பேச்சுவார்த்தை சாத்தியம். வேல் நகரில் வீடு உடைப்பு முயற்சி. 2 சிறுமிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஃப்ரைபூர்க் கண்டோனில் டீ ரூமில் கொள்ளை முயற்சி. இலங்கை உட்பட 3 சிக்கினர். சூரிச் மாநில பாராளுமன்றத்தில் யோடல் பாடலுக்கு ஆதரவு இல்லாமல் முடிவு. ஜூக் கண்டோனில் சாம் பகுதியில் பெர்ஃபியூம் திருட்டு முயற்சி. 2 பெண்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே, ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR த்ரோய்கேன் GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR த்ரோய்கேன் GmbH. எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைபூர்க் கண்டோனில் அமைந்துள்ள வில்லார் சூர்க்லைன் பகுதியில் உள்ள ஒரு டீ ரூமில் உடைத்து நுழைந்த 3 ஞாயிற்றுக்கிழமை இரவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். 2026 ஆண்டு பிப்ரவரி 22 தேதி நள்ளிரவுக்கு முன்பாக ஃப்ரைபூர்க் கண்டோனல் காவல்துறையின் அவசர அழைப்பு மற்றும் நடவடிக்கை மையத்திற்கு வில்லார் சூர்க்லைன் பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த உடைப்பு சம்பவம் குறித்து தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் கிடைத்தவுடன் காவல்துறை ரோந்து குழுக்கள் விரைவாக சம்பவ இடத்துக்கு சென்றனர். அங்கு சென்ற காவல்துறையினர் குறித்த டீ ரூமுக்குள் பலர் சட்டவிரோதமாக நுழைந்திருந்ததை கண்டறிந்தனர். பாதுகாப்பு பணியாளர்களை கண்டது 3 தப்பிச் செல்ல முயன்றனர். எனினும் அவர்கள் குறுகிய நேரத்திலேயே துரத்தி செல்லப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 மற்றும் 18 வயதான 2 சுவிஸ் நாட்டினரும் 17 வயதான ஒரு இலங்கையரும் அடங்குவர். மூவரும் காவல்துறையினரின் விசாரணையில் தங்களது குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போலீஸ் நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின் குறித்த இளையர்கள் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டனர். இவர்களுக்கு எதிராக இளையோர் குற்றவியல் நீதிமன்றிலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் இளையோர் தொடர்பான குற்ற செயல்கள் தனிப்பட்ட இளையோர் நீதிமுறை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்படுகின்றன. குறைந்த வயதுடையவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் சமூகத்தில் மீள இணைப்பு என்பவை முக்கிய முன்னுரிமையாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் விலாசு கிளைன் பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துகிறது. சம்பவத்தால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து அதிகாரிகள் இதுவரை மேலதிக தகவல்கள் எதையும் வெளியிடவில்லை. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் அமைந்துள்ள ஸ்டேஃபா பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற சிறப்பு காவல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக சுவரில் ஸ்ப்ரே ஓவியம் தீட்டிய 3 கைதாகினர். ஸ்டேஃபா உள்ளூராட்சி காவல்துறை, சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வேயின் போக்குவரத்து காவல்துறை மற்றும் சூரிச் கண்டோனல் காவல்துறை இணைந்து அண்மை காலமாக அதிகரித்து வரும் சட்டவிரோத ஸ்ப்ரே ஓவியங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தன. அதன் போது ஒரு களஞ்சிய கூடத்தின் சுவரில் 2 இளைஞர்கள் ஸ்ப்ரே பூசிக்கொண்டிருந்ததை காவல்துறையினர் நேரில் கவனித்தனர். காவல்துறையினர் அணுகியதும் அந்த 20 தப்பிச் செல்ல முயன்றனர். இருப்பினும் குறுகிய துரத்தலுக்கு பின் அவர்கள் கைதாகினர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அருகில் எப்போதும் புறப்பட தயாராக இருந்த காரில் அமர்ந்திருந்த இன்னொரு நபரும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைதானார். இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட சொத்து சேதம் பல்லாயிரம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சுவரோவியங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுவிட்சர்லாந்தில் சொத்து சேதம் மற்றும் சட்டவிரோத செயல் என கருதப்படுவதால் கடுமையாக விசாரிக்கப்படுகின்றன. தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் பிராந்தியத்தில் முன்பு பதிவான பிற ஸ்ப்ரே ஓவிய சம்பவங்களோடு தொடர்புடையவர்களா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரிக்கின்றனர். 18, 20 மற்றும் 23 வயதுகளை உடைய 3 சுவிஸ் நாட்டினரும் காவல் விசாரணைக்கு பின்னர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டனர். சூரிச் கண்டோனில் சமீப காலத்தில் அதிகரித்து வரும் சுவர் ஓவிய சம்பவங்களை கட்டுப்படுத்த காவல்துறை தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.
சுவிட்சர்லாந்தின் பேல் நகரில் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் தனி குடும்ப வீடு ஒன்றில் இடம்பெற்ற உடைப்பு திருட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் இடத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். கண்டோன்ஸ் போலீஸ் பெர்ன் தெரிவித்த தகவலின்படி 2026 பிப்ரவரி 16ஆம் தேதி மதியம் சுமார் 3:35 அளவில் பேல் நகரின் சாண்ட்ரைன்ஸ் திராச பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் இருப்பதாக அவசர தகவல் கிடைத்தது. 3ஆம் நபர் ஒருவர் 2 அறியப்படாத நபர்கள் வீட்டுக்குள் நுழைந்ததை கவனித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் 2 சிறுமிகளை அங்கு சந்தித்தனர். அவர்கள் காவல்துறை வரும் வரை அருகில் இருந்த 2 நபர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 2 சிறுமிகளும் இறுதி விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்த பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இருந்தாலும் சம்பவம் தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகள் சம்பந்தப்பட்ட இளையோர் வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்நிலையில் பிப்ரவரி மாத தொடக்கம் முதல் பெர்ன் கண்டோனில் வீடுகள் மற்றும் குடியிருப்புகளை இலக்காக கொண்ட உடைப்பு மற்றும் உடைப்பு முயற்சி சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இதையடுத்து பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குறுகிய நேரத்திற்கு கூட வீட்டை விட்டு வெளியேறும் போது கதவுகள் முறையாக பூட்டப்பட்டுள்ளனவா என சரிபார்க்க வேண்டும். சற்றே திறந்த ஜன்னல்கள் உடைப்பாளர்களுக்கு தடையாக இருக்காது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் உள்ளக விளக்குகளை எரியவிட்டிருப்பது வீட்டில் யாரோ உள்ளார்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். அதேபோல் வாகனங்களையும் எப்போதும் பூட்டியிருப்பதோடு தொலைநிலை கட்டுப்பாட்டில் இயங்கும் பூட்டமைப்புகள் இருந்தாலும் கை முறையாக சரிபார்க்க வேண்டும். வாகனங்களுக்குள் மதிப்புள்ள பொருட்களை வெளிப்படையாக வைக்கக்கூடாது. சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது செயற்பாடுகள் குறித்து உடனடியாக 117 அல்லது 112 என்ற அவசர எண்களில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். ஈரானின் அணுத்திட்டத்தை மையமாக கொண்டு அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதட்டம் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்த நிலையில் புதிய கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் இடம்பெறலாம் என்ற தகவல் வெளியானது. அப்பாஸ் ஆராய்ச்சி ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அமெரிக்க தொலைக்காட்சி வலையமைப்பான CBS அளித்த பேட்டியில் ஜெனீவாவில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவோடு புதிய சந்திப்பு நடத்தும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். இரு தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியமான உடன்பாட்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த வார இறுதிக்குள் அமெரிக்கர்களோடு மேலும் கலந்துரையாடல்கள் இடம்பெறலாம் என்றும் கூறினார். ஏற்கனவே கடந்த செவ்வாய் அன்று ஜெனீவா நகரில் அமெரிக்க மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கிடையே 2வது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரானின் அணுத்திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா ராணுவ தலையீட்டுக்கு செல்லும் சாத்தியத்தை தவிர்க்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. ஈரானின் அணுத்திட்டம் பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளோடு பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் நோக்கில் செயற்படுகிறது என்ற சந்தேகத்தை வெளியிட்டுள்ளன. ஆனால் ஈரான் தனது அணுத்திட்டம் முழுமையாக அமைதிபூர்வமான நோக்கத்திற்காக மாத்திரமே என தொடர்ந்து வலியுறுத்துகிறது. சர்வதேச அரசியல் சூழலில் அதிகரித்து வரும் பதட்டத்தை குறைக்கும் வகையில் ஜெனீவாவில் இடம்பெறவுள்ள இந்த புதிய பேச்சுவார்த்தைகள் முக்கிய திருப்பமாக அமையக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்போது எந்த மட்டத்தில் இடம்பெறும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இருப்பினும் இரு தரப்புகளும் தூதரக வழியை தொடர விரும்புகின்றன என்பதும் தற்போதைய சைகையாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்திய சுங்க வரி திட்டத்தின் முக்கிய பகுதிகளை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் செல்லாததாக அறிவித்ததை அடுத்து சுவிட்சர்லாந்து தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆய்வு செய்கிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பானது அமெரிக்காவுடன் சுவிட்சர்லாந்து இடைக்காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்புக்கொண்டிருந்த கூடுதல் 15% சுங்க வரி விதிப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அந்த கூடுதல் வரிகள் தற்போது செல்லாது என அறிவிக்கப்பட்ட அவசர அதிகாரங்களின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருந்தன. பெடரல் கவுன்சில் ஆஃப் சுவிட்சர்லாந்து வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விளைவுகளை விரிவாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தது. இதன் சட்ட மற்றும் பொருளாதார தாக்கங்களை முழுமையாக மதிப்பீடு செய்த பின்னரே அடுத்த கட்ட நிலைப்பாடு தீர்மானிக்கப்படும். இதேவேளை பொருளாதார அமைச்சர் கே பார்மலின் தலைமையிலான அமைச்சகம் அமெரிக்க நீதிமன்ற வழக்குகள் குறித்து நேரடி கருத்து தெரிவிக்க மறுத்தது. எனினும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்து குறிப்பாக மருந்து உற்பத்தி, இயந்திர தொழில், கடிகார தொழில் மற்றும் உயர்தர உற்பத்தி பொருட்கள் போன்ற ஏற்றுமதி துறைகளில் அமெரிக்காவை முக்கிய சந்தையாக கொண்டுள்ளது. எனவே சுங்க வரி தொடர்பான சட்ட தெளிவின்மை நீடித்தால் ஏற்றுமதியாளர்களுக்கு நீண்டகால நிச்சயமின்மை நிலை உருவாகும் என்ற அச்சம் உள்ளது. அதிகாரிகள் கூறுவதன்படி எதிர்காலத்தில் மீண்டும் சுங்கவரிகள் அமல்படுத்தப்படும் சாத்தியம் இருப்பின் அது வர்த்தக திட்டமிடலுக்கும் முதலீட்டு முடிவுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் அமெரிக்காவுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளில் அதிகமான சட்ட தெளிவை உறுதி செய்வதே சுவிட்சர்லாந்தின் முக்கிய நோக்கமாகும். சர்வதேச வர்த்தக சூழலில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் உலக சந்தைகளிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் குறித்து சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கவனமாக கண்காணித்து வருவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம்.
ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில். இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜுவல்லரி, மட்டன் காஷ 17, 8005, சூரஜ். சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ்டைன் மலைப்பகுதியில் தற்போது பனிச்சரிவு அபாய நிலை 3 கடுமையானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க அதிகாரிகள் வலியுறுத்தினர். கண்டோன்ஸ் போலீசாய் அப்பேன்சல் இனஹார்டன் வெளியிட்ட தகவலின்படி கடந்த வார இறுதியில் பல தன்னிச்சையான பனிச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் உள்ளன. குறிப்பாக மலை உச்சிப்பகுதிகளில் இன்னும் அதிக அளவு பனி தேங்கியுள்ளதால் தினமும் திடீர் பனிச்சரிவுகள் உருவாகின்றன. பள்ளத்தாக்கு பகுதிகளில் சாலைகள் மற்றும் புல்வெளிகள் தற்போது பனியின்றி தெளிவாக இருந்தாலும் மேல் பகுதிகளில் நிலவும் பனி அடுக்கு காரணமாக சரிவுகள் பள்ளத்தாக்கு நோக்கி நகர்கின்றன. சில இடங்களில் கோடைகால நடைபயண பாதைகளும் பனிச்சரிவால் மூடப்பட்டுள்ளன. ஆல்ப்ஸ்டைன் பகுதி சுற்றுலா மற்றும் நடைபயணம், மலையேற்றம் போன்ற வெளிப்புற செயற்பாடுகளுக்கென பிரபலமானது. எனவே வானிலை நிலைமைகள் வேகமாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் தேவையற்ற மலை பயணங்களை தவிர்க்கவும் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை பின்பற்றவும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பனிச்சரிவு அபாய நிலை 3 என்பது இயற்கையாகவே சரிவுகள் ஏற்படும் சாத்தியம் அதிகம் என்பதை காட்டுகிறது. குறிப்பாக அனுபவமற்றவர்கள் அல்லது பாதுகாப்பு உபகரணங்களின்றி மலைப்பகுதிகளுக்கு செல்லுவது உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதிகாரிகள் பொதுமக்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நிலைமைகள் சீராகும் வரை தேவையற்ற மலை சுற்றுலாக்களை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் லுகானோ பிராந்தியத்தைச் சேர்ந்த 32 வயதான நபர் ஒருவர் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சுமார் 10 நாட்களுக்கு முன்பு கைதானார். அவரின் பெயர் முன்பே விசாரணை அதிகாரிகளுக்கு பரிச்சயமானதாக இருந்ததாகவும் இதற்கு முன் இதே போன்ற குற்றச்சாட்டுகளில் 2 முறை தண்டனை பெற்றிருந்ததாகவும் RSI ஊடகம் தகவல் வெளியிட்டது. இந்த முறை குறித்த நபர் பல சிறார்களை பாலியல் முறைகேடாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. குறைந்தது 15 முதல் 16 வயதான சுமார் 10 சிறுவர்களுக்கு பணம் வழங்கி பல்வேறு வகையான பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக விசாரணையில் அம்பலமானது. எனினும் திட்டமிட்டுள்ள வேதிக விசாரணைகள் நிறைவடைந்த பின்னரே முழு விவரங்கள் வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 32 வயதுடைய இந்த நபர் அடிப்படையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சில சம்பவங்களின் அளவு மற்றும் தீவிரத்தை அவர் குறைத்து காட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னரும் போலவே சமூக ஊடகங்களை பயன்படுத்திய இளைஞர்களை தொடர்பு கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பணம் வழங்கி மசாஜ் சேவைகள் வழங்குவதாக கூறி தொடர்பு கொண்டு பின்னர் அதை கடந்து பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுள்ளது. 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு சம்பவத்தில் ஒரு இளைஞரின் எதிர்ப்பை குறைக்க அவரை கஞ்சா புகைக்க தூண்டியதாகவும் குற்றம் உள்ளது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதைப் பொருள் வழங்கியதில்லை என்று அந்த நபர் மறுத்துள்ளார். அவரை குறைந்தது அடுத்த 3 மாதங்களுக்கு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கட்டாய நடவடிக்கைகள் தொடர்பான நீதிபதி முன்னர் இருந்த குற்ற பின்னணி காரணமாக சாட்சிகளை பாதிக்கக்கூடிய அபாயமும் மீண்டும் குற்றம் செய்வதற்கான சாத்தியமும் இருப்பதாக கருதியுள்ளார். அவருக்கு எதிராக பாலியல் கட்டாயம், சிறார்களோடு பாலியல் செயல், தீர்மானிக்கும் திறன் இல்லாதவர்களோடு அல்லது எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதவர்களோடு பாலியல் செயல் மற்றும் பணம் கொடுத்து சிறார்களோடு பாலியல் செயல் போன்ற பல்வேறு கடுமையான குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது. சுவிட்சர்லாந்தில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிகவும் கடுமையாக பார்க்கப்படுகின்றன. சமூக ஊடகங்கள் வழியாக இளைஞர்களை இலக்காக வைத்து இடம்பெறும் குற்ற செயல்கள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனின் பெரிய சபையில் யோடல் பாடலை பல்கலைக்கழகங்களில் பிரதான பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழிவு பெரும்பான்மையான எதிர்ப்புடன் நிராகரிக்கப்பட்டது. இந்த முன்மொழிவுக்கு ஒரே ஒரு ஆதரவு வாக்கு மாத்திரமே கிடைத்தது. இந்த தனிநபர் முன்முயற்சியை ஸ்டெஃபான் பாஸ்லர் என்ற UDC கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்தார். அவர் ஒரு யோடல் பாடகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லூசர்னில் நடைமுறையில் இருப்பதைப் போல சூரிச் மாநில பல்கலைக்கழகங்களிலும் யோடலை பிரதான பாடமாக சேர்க்க வேண்டும் என்பதே அவரது கோரிக்கையாகும். யோடல் என்பது சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் உருவான பாரம்பரிய மேய்ப்பர் பாடல் முறையாகும். இது சுவிஸ் தேசிய கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாகும். 2025 டிசம்பர் மாதம் முதல் யோடல் யுனெஸ்கோவின் மறைமுக கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இடதுசாரி மற்றும் வலதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவரும் யோடல் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அது அரசு தொகையோடு நடத்தப்படும் பல்கலைக்கழக முதன்மை பாடமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். குறிப்பாக லுசர்ன் நகரில் ஏற்கனவே இதற்கான கல்வி வாய்ப்பு இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். லுசர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அண்ட் ஆர்ட் 2018 செப்டம்பர் மாதம் முதல் தனது மக்கள் இசை பாடத்திட்டத்தில் யோடலை பிரதான பாடமாக வழங்கி வருகிறது. கடந்த ஆண்டு முதல் முறையாக ஒரு மாணவி யோடல் துறையில் மாஸ்டர் பட்டம் பெற்றார். ஸ்டெஃபான் பாஸ்லர் தனது முன்மொழிவை முன்வைத்ததற்கான காரணமாக சூரிச் கண்டோனில் புதிய யோடல் குழுக்கள் உருவாகும் எண்ணிக்கை குறைந்து வருவதை குறிப்பிட்டார். புதிய பாடகர்கள் மாத்திரமல்லாமல் குரல் குழு இயக்குநர்களும் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள் எனவும் வலியுறுத்தினார். சுவிட்சர்லாந்தில் பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில்
அடிப்படையில் யோடலை பல்கலைக்கழக மட்டத்தில் அரசு தொகையோடு விரிவுபடுத்த வேண்டுமா என்பது அரசியல் மற்றும் கலாசார வட்டாரங்களில் மேலும் விவாதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜுக் கண்டோனில் உள்ள சாம் நகராட்சி பகுதியில் உள்ள ஒரு விற்பனை நிலையத்தில் பல பெர்ஃபியூம்களை திருட முயன்ற 2 பெண்கள் கடந்த சில நாட்களில் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவருக்கு வணிக ரீதியான திருட்டு சந்தேகத்தின் பேரில் விசாரணை காவல் விதிக்கப்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி 19ஆம் தேதி வியாழக்கிழமை மதிய நேரத்தில் சாம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் மொத்தம் 13 பெர்ஃபியூம் பொருட்களின் பிளாஸ்டிக் மூடிகள் மற்றும் திருட்டு பாதுகாப்பு கருவிகளை அகற்றி அவற்றை திருடுவதற்கென தயார் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செயலை கடை பணியாளர்கள் கவனித்து உடனடியாக தகவல் அளித்ததை அடுத்து சுக் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 34 மற்றும் 36 வயதுடைய ருமேனிய நாட்டு பெண்கள் ஆவர். 34 வயதுடைய பெண் மீது முயற்சி செய்யப்பட்ட திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் சுக் கண்டோன் அரசு தரப்பு விரைவு நீதிபதி பல 100 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதித்து தண்டனை அளித்தார். 36 வயதான மற்றொரு பெண் 2024ஆம் ஆண்டு பல கண்டோன்களில் தொழில்முறை ரீதியாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சுக் கண்டோன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலக கோரிக்கையை தொடர்ந்து விசாரணை காவலில் வைக்கப்பட்டார். வணிக ரீதியான திருட்டு குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்து சட்டப்படி கடுமையாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. சில்லறை வணிக நிலையங்களில் அதிகரித்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட திருட்டு சம்பவங்களை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியில் சுவிட்சர்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்து குடிவரவு செயலகமான SCM வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி ஜனவரி மாதத்தில் மொத்தம் 1694 புதிய புகலிட விண்ணப்பங்கள் பதிவாகின. இது முந்தைய மாதத்தோடு ஒப்பிடுகையில் 15.9%, 2025 ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் 11.4% குறைவாகும். புகலிட கோரிக்கையாளர்களின் மூல நாடுகளை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து முதன்மை இடத்தில் உள்ளது. அந்த நாட்டை சேர்ந்த 375 பேர் ஜனவரியில் விண்ணப்பித்தனர். இதைத் தொடர்ந்து அல்ஜீரியா 210, எரித்ரியா 186, துருக்கி 119 மற்றும் சோமாலியாவிலிருந்து 117 விண்ணப்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்து குடிவரவு செயலகமானது 1334 முதன்மை விண்ணப்பங்களையும் 360 இரண்டாம் நிலை விண்ணப்பங்களையும் பதிவு செய்துள்ளது. இரண்டாம் நிலை விண்ணப்பங்கள் என்பது பிறப்பு, குடும்ப இணைப்பு அல்லது பலமுறை விண்ணப்பிப்பது போன்ற சூழ்நிலைகளில் சமர்ப்பிக்கப்படுபவையாகும். முதன்மை விண்ணப்பங்களை பொறுத்தவரையில் முந்தைய மாதத்தோடு ஒப்பிடுகையில் 279 குறைந்து 17.3% வீழ்ச்சியையும் 2025 ஜனவரியோடு ஒப்பிடுகையில் 190 குறைந்து 12.5% சரிவையும் காட்டுகின்றன. அதே மாதத்தில் மொத்தம் 2436 புகலிட விண்ணப்பங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் எட்டப்பட்டன. அவற்றில் 397 விண்ணப்பங்கள், அதாவது சுமார் 19% அனுமதிக்கப்பட்டுள்ளன. மேலும் சுவிட்சர்லாந்தில் தங்குவதற்கான சட்ட உரிமையில்லாத மொத்தம் 502 பேர் அதிகாரிகளின் கண்காணிப்பில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இவர்களில் 230 பேர் தன்னார்வமாக வெளியேறினர். மற்ற 272 பேர் காவல்துறை பாதுகாப்பில் தங்கள் மூல நாடுகளுக்கோ டப்ளின் ஒப்பந்தத்தின் கீழ் பொறுப்பு ஏற்றுள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கோ அல்லது 3ஆம் நாடுகளுக்கோ அனுப்பப்பட்டுள்ளனர். ஐரோப்பாவில் இடம்பெயர்வு மற்றும் புகலிட கொள்கையில் தொடர்ந்து மாற்றமடைந்து வரும் சூழலில் சுவிட்சர்லாந்தின் புகலிட விண்ணப்ப எண்ணிக்கைகளில் ஏற்பட்டுள்ள இந்த சரிவு கவனிக்கத்தக்கது. வருங்காலங்களில் உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைவரங்கள் இந்த எண்ணிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swisstamil24.com அணுகுங்கள். வணக்கம்.